சென்னை டேலி கோர்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஸ்டாக் லாஸ் டியூ டு தெஃப்ட். ஸோ குடோன் கீப்பர் நம்மளுடைய குடோன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. நம்மளுடைய ஸ்டாக் ரிஜிஸ்டர்ல இருந்து அவர் எடுத்துட்டு போனா, அதாவது அவர் திருடிட்டு போன அந்த ஸ்டாக்கை நம்ம ரெடியூஸ் பண்ணி காட்டணும். அட் த சேம் டைம்ஸ் இது நம்ம பிசினஸ்ல லாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணி, ஸோ லாஸாவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணல நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கான என்ட்ரி நம்ம எப்படி நம்ம ரைஸ் பண்றது, என்னென்ன மாதிரியான லெட்ஜர்ஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத பத்தி டீடைல் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டேலியில நம்ம ஒரு 2 டிஃபரெண்ட் லெட்ஜர்ஸ் கிளாரிட்டிக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லாஸ் டியூ டு தெஃப்ட் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர். ஆல்ரெடி நம்ம வந்து கேஷ் தெஃப்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெட்ஜர் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த தெஃப்ட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ் டியூ டு தெஃப்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா வேற ஒரு லெட்ஜர், அதாவது அடிஷனல் லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டாக் லாஸ் அப்படின்னா வந்து ஒரு லெட்ஜர் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் லாஸ் அப்படிங்கிற லெட்ஜர் அண்டர்ல நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டர்ல நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த லெட்ஜர் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுக்கறதுனால கண்டிப்பா நம்ம வந்து எந்த பர்டிகுலர் ஸ்டாக் நம்ம கிட்ட இருந்து லாஸ் ஆயிருக்கு அல்லது தெஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டாக் லாஸ் டியூ டு தெஃப்ட் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக நான் வந்து லெட்ஜர் நேமா மாத்திடுறேன். அதர்வைஸ் இந்த இடத்துல ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜேர்னல் வவுச்சர் மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து F7 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆல்ட் ஜி கொடுத்து ஸ்டாக் ரிஜிஸ்டரையும் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் ரிஜிஸ்டர் எடுக்கிறேன். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப், டெல் லேப்டாப் ஒரு ஐட்டம் மட்டும் நம்மளுக்கு குடோன்ல இருந்து வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. அதோட வேல்யூ காஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10,000 rupees. அப்ப நம்மளுக்கு நடந்த லாஸ் என்ன, லாஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10,000 rupeesக்கு நம்ம வந்து இந்த என்ட்ரியை நம்ம வந்து ரிட்டர்ன் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா லாஸ் டியூ டு தெஃப்ட் அப்படிங்கிற லெட்ஜர்ல டெபிட்ல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 அப்படிங்கிறத நீங்க கொடுத்துருங்க. அகைன் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கிரெடிட்ல நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண, அதாவது ரீசன்ல கிரியேட் பண்ண ஸ்டாக் லாஸ் லெட்ஜரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் லாஸ் டியூ டு தெஃப்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டாக் லாஸ் டியூ டு தெஃப்ட் அப்படிங்கிற இந்த லெட்ஜர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல கிளாசிஃபை பண்ணதுனால நம்மளுக்கு இன்வென்ட்ரிக்கான அலோகேஷன்ஸ் நம்மளுக்கு கேக்குது. ஸோ நாம திருடப்பட்ட அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம காமிச்சுக்க முடியும். ஸோ 10,000 rupees அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலர் லேப்டாப் தான் திருடப்பட்டிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த என்ட்ரி ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கா, ஸ்டாக் வேல்யூல இருந்து டெல் லேப்டாப் ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண முடியுது. ஸோ ஸ்டாக்ல இருந்து டெல் லேப்டாப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ராப்பரா ரெக்கார்ட் ரிலீவ் ஆயிருக்கு. ஐ மீன் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இது இன்னும் நீங்க கிளாரிட்டி உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குட்ஸ் இன்வர்ட் குட்ஸ் அவுட்வர்ட் நம்ம கொடுத்து ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டிக்கு நம்ம வந்து வரலாம். ஸோ F12 நீங்க வந்து குட்ஸ் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் எஸ் கொடுத்துட்டு ஸோ ஸ்டாக் ஐட்டம் வித் 0 குவான்டிட்டி பேலன்ஸை கூட நம்ம வந்து எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டெல் லேப்டாப்போடைய டீடைல்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ 40 லேப்டாப்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அதுல எவ்வளவு லேப்டாப்ஸ் நம்ம வந்து ப்ராப்பரா அவுட்வர்ட் ஆயிருக்கு, ஐ மீன் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட் நம்மளுக்கு இருக்கு. அதோட சேர்த்து இந்த தெஃப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அவுட்வர்டா தான் நம்மளுக்கு காட்டுது. என்டர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஜேர்னலா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோங்கிறது தெரிய வருது. அகைன் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெட்ஜர் என்ட்ரி, அதாவது இந்த வவுச்சர் என்ட்ரி உங்களுக்கு வந்துடும். இதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்டாக் லாஸ் அப்படிங்கிறத நீங்க ஸ்டாக்கோடைய ரிஜிஸ்டர்ல இருந்து நீங்க ஈஸியா ட்ரேஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூல ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டாக் வேல்யூ நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி காட்டிட்டோம். நம்மள்ட்ட இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும் தான் நம்மளுக்கு இம்பாக்ட், அதாவது இப்போ இருக்கிற ஸ்டாக் வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஷோ ஆகுது. அட் த சேம் டைம்ஸ் நான் டீடைல் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா பர்ச்சேஸ் வேல்யூல இருந்து ஸ்டாக் லாஸ் டியூ டு தெஃப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நெகட்டிவ்ல நம்மளுக்கு, அதாவது லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு பர்ச்சேஸ் வேல்யூல ஆட் ஆகுது. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு இந்த வேல்யூ நம்மளுக்கு லாஸ் டியூ டு தெஃப்ட் அப்படிங்கிற இந்த லெட்ஜர்லயும் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த லெட்ஜரை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்ணி நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னென்ன லாசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியுது. ஸோ கேஷ் லாஸ் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் லாஸ் டியூ டு தெஃப்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் என்ட்ரிக்கான
இம்பாக்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.